ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விருந்து சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் வைக்கலாங்க. ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையான பருப்பை முதல்ல 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருப்பை குக்கரில் சேர்த்துக்கணும். இப்போ பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 தக்காளியை 4 பீஸ் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய்னா நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம், விளக்கெண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் இங்கே வந்துட்டு விளக்கெண்ணெய் ஊற்றியிருக்கேன். குக்கரை மூடிட்டு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும் போதே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதித்ததும் சாம்பாருக்கு வெட்டி வச்சுருக்க காயை சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு சௌசௌ, கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். இது வரைக்குமே நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை. பருப்புக்கு ஊற்றின தண்ணி மட்டும்தான். பருப்பு லாஸ்ட்டில் கழுவி ஊற்றணும், அந்த தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்லா கொதி வந்ததும் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கோங்க.
இப்போ சாம்பார் வச்சாச்சு. அடுத்தது என்னென்னா நம்ம வறுவல் பண்ணிடலாம். வாழைக்காய் வறுவல் பண்ணிடலாம். வாழைக்காய் வந்துட்டு கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி எல்லா வாழைக்காயிலையும் சேர்கிற மாதிரி, அந்த மிளகாய்த்தூள் எல்லா இதுவுமே வாழைக்காய் எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வாழைக்காவை வறுத்துடலாம். பேன் காஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த வாழைக்காவை அப்படியே பேனில் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி வேணுனாலும் அந்த மசாலா அந்த கிண்ணத்தில் ஒட்டி இருக்கும்ல, அதில் வேணால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அந்த வாழைக்காய் மேலே தெளித்து விடுற மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க. வாழைக்காய் ஓரளவு வெந்திருக்கும். இப்போ அடுத்த சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கடலப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, சேர்க்கலைன்னா விட்டுடலாம். தக்காளி இல்லாமையும் செய்யலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் வெங்காயம் வதக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் கேரட் சேர்த்ததுக்கப்புறம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க.
அவ்வளோதான், பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி. அடுத்தது வந்துட்டு உருளைக்கிழங்க வறுத்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுக்க பேன் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலப்பருப்பு கடுகு உளுந்துலாம் சேர்க்கறதா இருந்தால் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 3 பல் பூண்டை மட்டும் தட்டி போட்டிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்க பீஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மேலே அந்த மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. அடுத்தது பரங்கிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம காரம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மிளகா தேவையான அளவு சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகா 2 சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பரங்கிக்காய் சேர்க்க போகிறோம். நான் பரங்கிக்காவை குட்டி குட்டியாக நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நம்ம பரங்கிக்காய் வந்துட்டு வதக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. அது நீர்க்காய்ங்கிறதால அதுவே தண்ணி விடும். அதனால் தண்ணி நம்ம தெளித்து விடவோ சேர்க்கவோ தேவையில்லை. பரங்கிக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேணுன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பரங்கிக்காய் கூட்டு ரெடி. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டைக்கோஸ் கூட்டு செய்ய போகிறோம். முட்டைக்கோஸ் கூட்டுக்கு கடலப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்புக்கு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸையும் குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸுக்குன்னு தனியாக தண்ணி ஊற்றணும்னு இல்லை, பருப்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்தளவே தண்ணி ஊற்றி 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்க முட்டைக்கோஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயில் 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த கூட்டு கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி. அடுத்தது ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போகிறோம். ஜவ்வரிசி பாயாசத்துக்கு ஜவ்வரிசி ஒரு கைப்பிடி அளவு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி கீழே போய் பாத்திரத்தில் தங்காமல் அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்க பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் பால் நல்லா கொதித்து வந்ததும் அதில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்து பாயசத்து கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. அடுத்தது வந்துட்டு உளுந்த வடை போட போகிறோம். உளுந்த வடைக்கு உளுந்தை முன்னாடி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வடை தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது அப்பளமும் பொரித்து எடுத்துக்கோங்க.
விருந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரோட்டுக்கடை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.